ஒரு முதலமைச்சர் அரசாங்கத்தை அதிகாரிகளோட பேசி, சீஃப் செக்ரட்டரியோட பேசுறாரு, முக்கியமான அதிகாரிகளை கூட்டு வச்சு பேசுறாரு, மருத்துவமனையில இருக்கும்போது இருங்க நான் ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு வந்துடுறேன்னு தோணல் அல்ல அதுதான் அந்த திராவிட உணர்வு. நான் சொல்றேன் மாற்றம் செய்கிற அங்கியை விட தேசத்தை அழிக்க நிற்கிற லுங்கியை விட சங்கியா இருப்பது பெருமை. பாத்தீங்கன்னா அப்ப சங்கிகளுக்கு அந்த இதுதான் சொல்றேன், இந்த கண்ணோட தான் சொல்றேன். லுங்கிங்கிறது அவங்க இஸ்லாமிய குறியீடா போடுறாங்க. இந்த மரமட்டைகளுக்கு தெரியல. கலைஞர் நம்ம பல பகுதிகளில் கலைஞர் வீடுகள்ல வெளியில அவர் கைது பண்ணி கொண்டு போனாங்கல்ல ஜெயலலிதா, அப்ப லுங்கியோட தான் மறியலே பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலை வாசல்ல அவங்க கனிமொழியும் கலைஞர் உட்கார்ந்து இருக்கிற படத்தை எடுத்து பாருங்க, லுங்கியோட தான் இருக்கு. நீங்க டெல்லியில அவர் ஜின்னாவை பாக்குறாரு, டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அதுல ஜின்னா வெள்ளக்கார மாதிரி கோட் ஷூட் போட்டுருப்பாரு, டாக்டர் அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டு கால் மேல உட்காந்துருப்பாரு, பெரியார் ஒருத்தர் லுங்கி கட்டி உட்காந்துருப்பாரு. பாத்துருக்கீங்கல்ல? கோயிலுக்குள்ளார வேட்டி கட்டிட்டு போறதுக்கு உரிமை உண்டு, ஆனா லுங்கி கட்டிட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ளார. நீங்க அந்த இடத்துல அதெல்லாம் கிடையாதுங்கிறது. அறிவாலயத்தில் விடுவீங்களான்னு கூட கேட்டேன். அதாங்க சமூகத்துல இருக்கிற ஒரு பொது அறிவாலயத்துல லுங்கி கட்டி எல்லாம் போதானே செய்யறாங்க, லுங்கி கட்டிட்டு வேலை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா இவனுக்கு அறிவாலயத்துல நிற்பானுங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. சிகிச்சையின் போதும் கூட அரசு பணிகளையும் கட்சி பணிகளையும் பார்த்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாயிருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் அவர் லுங்கி கட்டியிருந்தார். நீங்க அது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. நீங்க இங்க இருக்கும்போது தான் போட்டேன் வீட்டுல, நான் உங்க பக்கத்துல இருந்தேன். நீங்க பதிவு போடும் போதே நான் உங்ககிட்ட அதை பத்தியும் பேசணும். திராவிட லுங்கி அப்படின்னு போட்டிருந்தீங்க. அது நிறைய இப்ப பத்தி ட்ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. திராவிட பனியன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா அதுல ஒரு அரசியல் இருக்கு, நுட்பமான அரசியல் இருக்கு. அதுல ஆதரவான கண்ணோட்டம் தான் ரொம்ப அதிகமா ட்ரெண்ட் ஆகி ஆதரவா திராவிட இயக்கம், பெரியார் படம், கலைஞர் படம், சிஎம் குறித்து இன்னொரு ஆதரவான கண்ணோட்டமா எளிய மக்களுக்கான ஒரு உடையோடு இருக்கிறாருங்கிற ஒரு அடையாளமாவும் பேசப்படுது. அதுல விமர்சனம் இருந்ததுக்காக நீங்க லுங்கி மோசமான உடைன்னு சொல்லியிருந்தா நல்ல உடைன்னு சொல்லுவீங்க. அதான் நம்ம எதை சொன்னாலும் எதிராக சொல்றதுன்னு இருக்குல்ல. ஏற்கனவே தோசையில கூட ஆரிய தோசை, திராவிட தோசைன்னு இருக்கு அப்படின்றது அப்பவும் ஒரு சர்ச்சையாச்சு. அதை குறித்தும் நம்ம இதுக்கு முன்னாடி நேர்காணல் செய்திருக்கிறோம். அப்ப எல்லாத்துலயுமே ஆரிய திராவிடம் அப்படின்னு பாக்குறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை, இது எல்லாத்திலயும் பார்க்கத்தான் சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த ஃபேஸ்புக்கில் எழுதுனதுல நான் துவக்கமே லுங்கி ஆரியம் எப்பவுமே தீண்டாமை கடைபிடிக்கும்ங்கிறத சொல்லியிருந்தேன். அதுதான் அதில் மையமானது. அதுபோல் லுங்கி அணியிறவங்களை அவங்க ஒரு எதிர்நிலையில் மோசமாகவும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். இதை யாரும் தவிர்க்க முடியாது. லுங்கிங்கிற குறியீடு பொதுவானது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. லுங்கி கட்டியர்களை பற்றி என்ன மதிப்பீடு இருக்குதுங்கிறத குறித்து தான் லுங்கி குறித்து நம்ம பேசுகிறோம். எப்பவுமே சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்கள், ஒதுக்கப்படுற மனிதர்கள், ஒதுக்கப்படுற பண்பாடு, பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாதிக்கப்படுற மக்களின் சார்பாக குரல் கொடுக்குறோம் இல்லையா, அது திராவிட ஐடியாலஜி சொல்கிறோம். அது நீட்சியாகத்தான் உடை குறித்தான கண்ணோட்டம் அதில் இருக்குது. லுங்கி பற்றி சொன்னதுலையும் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பஞ்சகச்சம் வேஷ்டி இருக்குல்ல, அது எல்லாரும் கட்ட முடியாது. பஞ்சகச்ச வேஷ்டி ஆண்கள் கட்டுறது தான். எல்லா ஆண்களும் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. மடிசார் புடவைன்னு ஒன்று இருக்கு, அதுவும் பெண்கள் கட்டுறது தான். எல்லா பெண்களும் கட்ட முடியுமா? பஞ்சகச்ச வேஷ்டியெல்லாம் நமது அடையாளம்னு சொன்னால் அது எல்லா தமிழர்களும் கட்ட முடிய அடையாளமாக இருக்குமா? அல்லது எல்லா இந்துக்களின் அடையாளம்னு சொன்னால் பஞ்சகச்ச வேஷ்டி எல்லா இந்துக்களும் கட்ட முடியுமா? மடிசார் புடவைங்கிறது இந்துக்களின் அடையாளம்னு சொன்னா எல்லா இந்துக்களும் கட்ட முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. இல்ல, வழக்கத்துல அதுக்கு ஒரு புனித தன்மை தரப்படுது. நீங்க இந்த இந்திய சாதி சமூக அமைப்பில் இந்த பின்புலம் இல்லாம எதுவுமே அதுல இயங்குறது இல்லைங்கிறது நான் சொல்றேன். வேட்டிங்கிறது தமிழர் உடையால தான். வேட்டிக்கும் வேஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. வேட்டி அப்படிங்கிற உச்சரிப்புக்கும் வேஷ்டி அப்படிங்கிற உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. வேட்டி கட்டுவதை எல்லா உழைப்பாளிகளை வேலை பார்க்குறவங்க, கிராமப்புறத்தில் கூலி விவசாயிகள் வரைக்கும் வேட்டி கட்டுறது தான் அது வேட்டி. இங்கே கட்டுறது வேஷ்டி அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த வித்தியாசங்கள் இருக்குது, உச்சரிப்புகளில் இருக்குது, உடைகளில் இருக்குது, இது சார்ந்து இருக்குது. லுங்கி அப்படிங்கிறது
அது எளிய மக்களின் உடையாக இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது இஸ்லாமிய அடையாளமா இருக்குது. குறிப்பாக இந்தியா பேஸ் பண்ணியிருக்கிற தெற்காசிய நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் கட்டுகிற உடையாகவும் அது இருக்குது. தெற்காசிய நாடுகளில் மிகவும் பின்தங்கிய மக்கள் தான். இப்போ குறிப்பாக ரங்கூன்ல இருந்து அதிகமாக இங்கே வந்தது, சுற்றி இருக்கிற பகுதியில இருந்து வந்த எளிய மக்கள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப இயல்பான ஒரு உடையா இருக்குதுன்னு வந்ததுனால, அது இங்கே வரும்போது யாருக்கு அது அதிகம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையும் சொல்லையுமா இறங்கி ரோட்டில் வேலை பார்க்க முடியாது. அப்போ லுங்கி கட்டுறதுங்கிறது வந்து ஒரு உழைப்பாளிகள் உடம்பா டக்குன்னு மடிச்சு அப்படி கட்டிக்கலாம், சுருட்டி கட்டிக்கலாம், உட்காந்து கட்டிக்கலாம். வீட்டுல உழைப்பாளிகளுக்கு ஓய்வா ரொம்ப வசதியான இருக்குது. உடையா அது அதே மாதிரி இருக்கு. ஓய்வு நேரத்திலையும் அந்த உடை ரொம்ப பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது வந்து லுங்கியை தீர்மானிக்குது. அந்த எளிய மக்களின் உடையா இஸ்லாமியர்கிட்ட இருந்து இஸ்லாமிய நாடுகள் அந்த பகல்ல இருந்து வந்திருந்தாலும் எல்லா இந்துக்களும் தமிழ்நாட்டுல இந்தியாவில் லுங்கி கட்டுறவங்களா இருக்கிறாங்க இல்லையா. இந்த கண்ணோட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, உழைப்பாளர்கள் எளியவர்களுக்கு உடையாக இருக்கும்போது எப்பவுமே ஆதிக்கம் செய்கிறவர்கள் அதை இழிவான குறியீடா பாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அவங்க யாரும் ஆரியர்கள் யாருமே லுங்கிய கட்டுறதில்ல, அரிதா. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மடிப்பாக்கத்துல அக்ரஹாரம் 3வது தெருல ஒரே ஒரு வீட்டுல ஒருத்தர் லுங்கி கட்டினார்லாம் சொல்லக்கூடாது. இல்ல, நான் ஒரு முகநூல் பதிவு போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்லாம் அதாங்க, நான் கட்டுவாங்க. பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் அது ஒரு அரிதா நம்ம சொல்ல முடியாது. இப்ப கோயில்ல வந்து சிலையை திருடுறாரு ஒரு குருக்கள், அது பொது பண்பாடா மாத்தீங்களா? ஒரே ஒரு குருக்கள் திருடிட்டாருங்கிறதுக்காக எங்க மேல ஏன் பழி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி தான் இது. ஒரே ஒருத்தர் லுங்கி கட்டுறாரு, ஒரே ஒருத்தர் சாதி உணர்வு இல்லாம இருக்கிறாரு, ஒரே ஒருத்தர் வந்து இந்த பிராமணிக்கல் மென்டாலிட்டி இல்லாம இருக்கிறாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்தம் ஏமாத்துறீங்க. யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்கு எங்களை ஏங்க சொல்றீங்கன்னு சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறதோ அதே நியாயம் எங்கேயோ ஒருத்தர் லுங்கி கட்டுறாரு, எங்கேயோ ஒருத்தர் இந்த மாதிரியான சனாதன பின்புலத்தோடு சாதி பின்புலெல்லாம் பார்க்க மற்றவங்க இழிவா பார்க்காம இருக்கிறாரு என்பதற்காக அது ஒட்டுமொத்த பொது சமூகத்துக்கு மாற்ற முடியாதுங்கிறத மாதிரி தான் எங்கேயோ ஒருத்தர் லுங்கி கட்டுறாருங்கிறது மாற்ற முடியாது. இதற்குள்ளார இந்த அரசியல் இருக்குது. அதனால தான் அதை சொன்ன. அது நீங்க திராவிட இயக்கம் சார்ந்தவங்கள்ல எளிய மக்களோடு பயணிக்கிறவங்க, இது ரொம்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் திராவிட இயக்கத்துக்குள்ளார பெரியார் அண்ணா லுங்கி கட்டினாரு, கலைஞர் கட்டினாருன்னு சொன்னா அவங்க அரசியலுக்கு வந்ததுனால லுங்கி கட்டல. எப்படி எளிய மக்கள்லாம் லுங்கி தனக்கு ஒரு சௌகரியமான உடையாக இருக்கிறதோ அது மாதிரியான அதே மாதிரியான எளிய மக்கள் இருந்து வந்ததுனால அந்த பழக்கத்துல இருக்கிறவங்க லுங்கி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பெரியார் எப்போதுமே லுங்கி லுங்கி அவர் கடைசி காலத்துல பெரியார் வந்து லுங்கின்னு மட்டும் இல்ல, அவருக்கு தன்மதிப்பு குறித்து அவரை குறித்து எந்த சுயமரியாதை குறித்து அதிகம் பேசிய பெரியார் மக்கள் அவரோட சுயமரியாதைக்கு அவர் அக்கறை எடுத்ததே கிடையாது. அவரை குறித்து யார் என்ன நினைக்கிறாங்க, தன்னை எவ்வளவு கேவலமா என்ன பேசுவாங்கிறது அவர் கிடையாது. அவருக்கு எது வசதிங்கிறது மட்டும் தான் பார்ப்பாரு, உடை குறித்து மட்டும். அவருக்கு வந்து வீட்டுக்குள்ள உடுத்துக்கிற உடை ஒன்று, வெளியில் போவதற்கு உடை ஒன்றெல்லாம் பெரியார்ட்ட கிடையாது. வீட்டுக்குள்ளே அதே உடை தான், வெளியிலும் அதே உடை தான். உட்காந்தே இருப்பாரு. ஐயா உட்காந்துருப்பாராம். ஐயா டெல்லிக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா லுங்கி கட்டிக்கிட்டு முகெல்லாம் கழுவாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு தோழர்களோட. இந்த சீரியஸான வச்சுக்கோங்க. ஐயா ரயிலுக்கு டைம் ஆச்சு சொன்னா வாங்க போகலாம், அப்படி போக வேண்டியதான். இருங்க வந்துடுறேன், உடை மாற்றிட்டு வந்துடுறேன், முகம் கழுவிட்டேன், என்ன இப்போ முகம் வந்து அப்படியே போவார். அது ஒரு தன்மதிப்பு இல்லாத நீங்க துறவு வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல, இப்படியெல்லாம் நீங்க துறவியை பார்க்கவே முடியாது. துறவி எல்லாம் லக்ஸுரியா வாழ்ந்துருக்காங்க. அவர் காலத்துலையும் சரி இப்பவும் சரி. அவங்க கார்ல போறது, அதுல போறது, லக்ஸுரியா வாழ்றது, அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கிறது, ரொம்ப லக்ஸுரியா இருக்கிறாங்க. பெரியார் தான் ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி. ஏன்னா தன்மதிப்பு இல்லாதவர்கள் தான் துறவு வாழ்க்கை வாழ முடியும். தன்னை பற்றி என்ன மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படிதான் கிளம்பி போனார். நான் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை. நீங்க வந்து டெல்லியில வந்து அவர் வந்து ஜின்னாவை பார்க்குறாரு, டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அதுல ஜின்னா வந்து வெள்ளக்கார மாதிரி கோட் ஷூட் போட்டிருப்பாரு, டாக்டர் அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டு கால் மேல உட்காந்துருப்பாரு, பெரியார் ஒருத்தர் லுங்கி கட்டி உட்காந்துருப்பாரு. நீங்க பாத்துருக்கீங்கல்ல. அப்போ இங்க ஒரு தெருமுனை கூட்டத்துல எளிய மக்கள் இருக்கிற ஒரு குடிசை பகுதியில் பேசும்போது பெரியார் என்ன உடையோடு இருக்கிறாரோ, டெல்லியில வந்து ஜின்னா அம்பேத்கர் போன்ற பெரிய ராயலாக நடக்கிற மீட்டிங்ல அப்படிதான் உட்காந்துருக்காரு. அவருக்கு தன் மதிப்பு கிடையாதுங்கிறதுனால அவர் லுங்கி அவர் குறியீடா வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்க. அதுக்கு பிற்பாடு கலைஞர் நம்ம பல பகுதிகளில் கலைஞர் வீடுகளில் வெளியில அவர் கைது பண்ணி கொண்டு போனாங்கல்ல ஜெயலலிதா. அப்ப லுங்கியோட தான் மறியலே பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலை வாசல்ல வந்து அவங்க கனிமொழியும் கலைஞரை உட்கார்ந்து இருக்கிற படத்தை எடுத்து பாருங்க, லுங்கியோட தான் இருப்பாரு. அப்ப லுங்கி இன்னொன்னு ஒரு வீட்டுல ஓய்வா இருக்கிற படத்தை எடுத்தீங்கன்னா, இருங்க நான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வரலாம் வந்ததில்லை. அதே லுங்கி அவர் லுங்கி கட்டுறதை பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நேர்த்தியெல்லாம் கட்ட மாட்டார். நம்ம வீட்டுல யாராவது வந்தாதான் லுங்கி கூட நம்ம நேர்த்தியா, இப்போ நான் லுங்கி கட்டி தான் உட்காந்துருக்கேன், நேர்த்தியா கட்டிட்டு உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கீங்க. அவர் அப்படி இல்ல, போட்டோ எடுக்கிற அப்படில சுருட்டி முடிச்சு வச்சிருப்பாரு. அண்ணா மாதிரி அவர் அப்படிதான் முடிச்சு துண்டு கட்டுற மாதிரி மேல ஒரு பனியன் போட்டு அதுக்கு மேல துண்டு கட்டுற மாதிரி கட்டி தான் வச்சிருப்பாருல்ல. இது இயல்பான எளிய மக்களோட உணர்வு. அது அவங்க எளியவர்களா இருந்து வந்ததுனால வீட்டுக்குள்ள அதே பண்பாடா இருக்குது, அதே இது இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள அவங்க எப்பயுமே அப்படி அதை ஒரு அரசியல் குறியீடா பாக்கணும். ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க லுங்கி நீங்க கூட ஒரு Facebookல பாஜக காரர் பேசினார், ராம சீனிவாசன். ஆமா பேசியிருந்தார் இல்லையா. அப்ப அதுதான் நம்ம அதெல்லாம் பார்க்காம மாற்றம் செய்கிற அங்கியை விட
தேசத்தை அழிக்க நினைக்கிற லுங்கியை விட ஆமா சங்கியா இருப்பது பெருமைன்னு பாத்தீங்கன்னா, அப்ப பேசியிருந்தாரு. சங்கிகளுக்கு வந்து அந்த இதுதான் சொல்றேன். இந்த இந்த கண்ணோட்டம் தான் சொல்றேன். லுங்கிங்கிறது அவங்க இஸ்லாமிய குறியீடா போடுறாங்க. இந்த மரமண்டைகளுக்கு தெரியல. இவங்க வீட்லயே லுங்கி கட்டுறாங்க ஆள் இருக்குதுன்னு. ராம சீனிவாசன் வீட்ல யாரும் லுங்கி கட்ட மாட்டாங்களா? அவங்களால ஒழிச்சு கட்ட போறாரா? இங்க ஆனா இஸ்லாமியர் விழாக்கள்ல அவங்க லுங்கி கட்டுறது ஆமா அது அந்த மாதிரி ஒரு பண்பாடா வழக்கம் இருக்கு. இருக்கிறதுனால சொல்றாங்க. ஆனா லுங்கி என்பது இங்க வந்து ஒரு பொது பழக்கம். எல்லா இந்துக்களும் மிக பெரும்பாலும் ஒப்பீட்டளவில் முஸ்லிமை விட அதிகமான இந்துக்கள் தான் லுங்கி கட்டுறாங்க. இப்ப இது மாதிரியான சங்கிகள் ஏன் வளர்றாங்க? ஏன் அவன் ஒரு நாளும் வந்து அவங்க இங்க தமிழ்நாட்டுல வளரவே முடியாதுன்னா, பெரும்பான்மையான இந்துக்கள் கட்டுற லுங்கியவே இவன் லுங்கியால ஒழிக்கணும்னு சொல்றான் பாத்தீங்களா? இந்த மாதிரி அங்க போய் பிரியாணி கடையில போய் உட்காந்துக்கிட்டு ஹலால் பண்ணியா ஜலால் பண்ணியான்னு கேட்கறது. இந்த மாதிரி மூடர்கள் வந்து என்ன வாழ்றான் சமூகத்துல, என்னவா இருக்குதுன்னு தெரியாம கூட பேசுறது இருக்கு பாத்தீங்களா? இது ஏன்னா இது ஒரு ஐடியாலஜி. அது ராம சீனிவாசனோட ஐடியாலஜி கிடையாது. அது ஒரு பிராமணிக்கல் ஐடியாலஜி. அதை ராம சீனிவாசன் ப்ரமோட் பண்றாரு. லுங்கி கட்டுவது, லுங்கி எங்களுக்கு எதிரி, அப்படி லுங்கி நாங்க கட்ட மாட்டோம், லுங்கி ஒரு நீச உடை, லுங்கிங்கிறது வந்து அவங்க அது பிராமணிக்கல் மென்டாலிட்டி உள்ளவங்க லுங்கியை பார்க்கறது ஒரு தீண்டாமையாகும். அவன் லுங்கி கட்டிக்கிட்டு வரான் அப்படிங்கிறதுன்னு சொல்றது இருக்குல்ல, அது இருக்கு. இப்போ வந்து கோயிலுக்குள்ளார வேட்டி கட்டிட்டு போறதுக்கு உரிமை உண்டு, ஆனா லுங்கி கட்டிக்கிட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ளார. நீங்க அந்த இடத்துல விடுவாங்களா? தியேட்டர்ல அதெல்லாம் கிடையாதுங்கிறது. அறிவாலயத்துல விடுவீங்களான்னு கூட கேட்டார். அதாங்க சமூகத்துல இருக்கிற ஒரு பொது பண்பு. அறிவாலயத்துல லுங்கி கட்டி எல்லாம் போக தானே செய்யறாங்க. லுங்கி கட்டிட்டு வேலை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா இவனுக்கு அறிவாலயத்துல வந்து நிற்பானுங்க. இப்ப அறிவாலயத்துல விட்டா நீ கோயில் விட்டுற போறியா? அறிவாலயம் இருக்குது, நீ அறிவாலயம் தான் உன்னோட டார்கெட். நான் அறிவாலயம் செய்யறது எல்லாத்தையும் நீ செய்யறியா? அதான் இவங்களுக்கு என்னன்னா, எதுவாக இருந்தாலும் அது திமுக காரர்கள் செய்வதாக இருந்தா அவங்களுக்கு வந்து அது அனைத்து ஜாதிகரும் அர்ச்சகராகலாம். இந்துக்களுக்காக சட்டம் பண்ணா இந்துக்களுக்கு எதிராக பேசுறாங்க இவங்க. ஏன்னா அது திமுக செய்யுது. அப்ப இது மாதிரியான ஒரு ஒரு இவங்களோட அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அதுல உடை ரொம்ப ஒரு முக்கியமான அது பெரியார் அதை வந்து அதை கட்டமைச்ச விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா இருக்குதுங்கிறதுனால தான் அதை சொன்னேன். அது பெரியார் அதை வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்க ஸ்டைல் பாத்தீங்கல்ல, அவர் உட்கார்ந்துருக்காருன்னு ஏதோ ஒரு கடையில மளிகை கடையில பாய் வந்து மேல துண்டை போட்டு லுங்கி கட்டிட்டு உட்காந்து சீரியஸா வேலை பார்ப்பாருல்ல, அது ஸ்டைல்ல வேலை பார்க்கிறாரு அவரு. அப்படிதான் அவர் வீட்டுல இருக்கிறாரு. அப்போ ஓய்வு நேரத்தில் மருத்துவமனையில் இருக்கும்போது அதுதான் மருத்துவமனையில் இருக்கும்போது நாங்கள் லுங்கி கட்டிக்கிட்டு அரசாங்கத்தையும் நடத்த அவர் போட்ட கட்டம் போட்ட சட்டை ஏற்கனவே ஒரு முறை அந்த சட்டை போட்டு வந்தார் அவர். அந்த போட்ட சட்டை ஏற்கனவே போட்டிருந்த சட்டையை தான் அவர் எடுத்து போட்டுக்கிட்டு வந்து அங்கே லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு துண்டு ஒன்று மேலே போட்டுக்கிட்டு அது தொடச்சிக்கிறதுக்கு இல்லை. அது ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரணமான நம்ம வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல வேலை பார்க்குறவங்க, அல்லது ஒரு கடையில் உட்காந்து வேலை பார்ப்பார்ல நம்ம வீட்டுக்காரங்க, நம்ம பக்கத்து நம்ம வாங்குற அண்ணாச்சி கடையில், நம்ம வாங்குற இஸ்லாமிய கடையில் லுங்கி கட்டி ஒரு அண்ணாச்சி லுங்கி கட்டி தான் உட்காந்துருப்பார்ல, அது மாதிரி அழகா ஒரு இயல்பான ஒரு தமிழனா உட்காந்துருக்காருங்கிறதுனால அது ஒரு அரசியல் குறியீடு, முக்கியமான ஒரு குறியீடு. அது இல்லை, எளிமையா இருக்கிறது அரசியல் தலைவர்களோட பண்பு தானே. ஆமா, அதை நம்ம இல்ல சிறப்பா எளிமையா இருப்பதுங்கிறதுல வேட்டி கட்டி இருப்பதும் எளிமைதான். லுங்கி கட்டி இருக்கிறது எளிமைன்னு சொல்லல. லுங்கி கொடுத்தான மதிப்பீடுகள் நீங்க சொன்னீங்கல்ல, அங்க விட மாட்டான், கோயில் விட மாட்டான், வெளியே விட மாட்டான்னு சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் அரசாங்கத்தை அதிகாரிகளோட பேசி சீஃப் செக்ரட்டரியோட பேசுறாரு, முக்கியமான அதிகாரிகளை கூட்டு வச்சு பேசுறாரு, மருத்துவமனையில இருக்கும்போது இருங்க நான் ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு வந்துடுறேன்னு தோணல் அல்ல அது. அதுதான் அந்த திராவிட உணர்வுன்னு நான் சொல்றேன். அந்த கான்சியஸ் இருக்குல்ல. இப்ப யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வரீங்கன்னா நான் மேல ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வரா மாதிரி வருவேன். இன்னைக்கு லுங்கி கட்டிட்டு வந்திருக்கிறேன்ல, அதுக்கு ஒரு அவகாசம் எடுக்கிறோம்ல. ஆனா முதலமைச்சர் இயல்பா இருக்கிறாருன்னு சொல்றேன். அவர் வேட்டி கட்டிக்கிட்டு வரது அது ஒரு வேட்டியோ லுங்கியோ பிரச்சனை இல்லை. லுங்கிங்கிறது சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுது? ஒரு முதலமைச்சரா இருக்கிற அவரு இப்ப லுங்கி கட்டிட்டு நான் கூட உட்காந்து பேசலாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. அவர் முதலமைச்சர், அதனாலதான் அது வேல்யூவா இருக்குங்கிறேன் நான். ஒரு முதலமைச்சராக ஓய்வு நேரத்தில் அரசு வேலைகளை மருத்துவமனையில் இருக்கும்போது கூட கையில வந்து அந்த ட்ரிப்ஸ் ஏத்துற அந்த இதோட அவர் வந்து வேலை பார்க்குறாருங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அது லுங்கி உடைங்கிறது என்னை மாதிரி லுங்கி கட்டுறவங்களுக்கு பெரிய அங்கீகாரம், மகிழ்ச்சிங்க. அது முதலமைச்சர் லுங்கி கட்டி இருக்கிறாருன்னு நம்ம எங்க போனாலும் லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் லுங்கி கட்டுறோம், வெளியூருக்கு மீட்டிங் போனாலும் நான் ஓய்வு நேரத்தில் லுங்கி கட்டிருப்பேன், வெளிநாட்டுக்கு மீட்டிங் போனாலும் அங்கேயும் லுங்கி கட்டிக்கிட்டு தான் நான் ஓய்வு நேரத்தில் இருப்போங்கும் போது லுங்கிங்கிறது வந்து ஒரு ராயல் அடையாளத்தை கொடுத்துட்டாரு சிஎம். முதலமைச்சரே லுங்கி கட்டிக்கிட்டு தாங்க இருக்காரு, என்னையா பெரிய நீங்க வேட்டி கோட் சூட்டுன்றீங்க, எங்கால அப்படிதான் இருக்கிறாருன்னு சொல்லும்போது லுங்கி கட்டுகளின் சார்பான ஒரு பெருமிதம்ங்கிறது எளிய மக்களின் குறியீடாக முதலமைச்சர் இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம், உணவில் வந்து சாதி இருக்கு, உடையில சாதி இருக்கு அப்படின்றதெல்லாம். ஆனா எல்லாத்துலயும் ஆரிய திராவிட பண்பாடு அப்படின்றத உடையில் இருக்குது. உடையில் வந்து எளிமையா உடுத்துவது, ராயலா உடுத்துவது. நான் அம்பேத்கர் பெரியார் பத்தி நம்ம பேசியிருக்கிறேன், நம்மளும் பேசியிருக்கிறோம். நான் பேசின அந்த இஷ்யூ தான் கபாலி படத்துல இயக்குனர் ரஞ்சித் என்னோட கான்செப்ட் தான் எடுத்து அவர் வச்சிருந்தாரு. அந்த படத்தின் ஹைலைட்டே அதுதான். என்ன உடை, பெரியாரோட உடை எளிமையான உடை, அம்பேத்கரோட உடை வந்து ரொம்ப ரொம்ப ராயலா இருக்கும் உடை.
இவங்க 2 பேருமே ஒரே கண்ணோட்டத்தில் இயங்கினவங்க. காந்தியோட உடை தான் எளிமையான உடைன்னு சொல்லப்படுது. ஆனா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, காந்தியோட எளிமை உடைய அவர் மெயின்டெயின் பண்றாரு. நீங்க எளிமைங்கிறது என்னன்னா, ஒரு பகுதியில் என்ன கிடைக்குமோ அதை பயன்படுத்துவது தான் எளிமை. என்ன பிரியாணி சாப்பிடுறோம்னு பிரியப்படுறோம் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். பிரியாணிங்கிறது ரொம்ப லக்ஸுரி, காஸ்ட்லி. எப்ப பாரு பிரியாணி தான் சாப்பிடுவாருன்னு. ஆனா பிரியாணி எங்க எளிமையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் வீட்டு திருமணத்துக்கு போறோம். அங்க பிரியாணி தான் கிடைக்கும். ஆனா அங்க போயிட்டு தயிர் சோறு ரொம்ப எளிமையானது தான், கம்மியான விலை தான். அங்க தயிர் சோறு கிடைக்காது. எனக்கு தயிர் சோறு தான் சாப்பிடுவேன் நான் எளிமைன்னு சொன்னீங்கன்னா, அது லக்ஸுரி. அப்ப இல்லாத பிரியாணி உங்களுக்கு வாங்குறதுக்கு இந்த கிராமத்துல பிரியாணிலாம் போட்டு பண்றாரு, தயிர் சோறே கிடைக்கலன்னா, அதுக்கு ஒரு ஆட்டோ வச்சு அவர் ஒரு 50 கிலோமீட்டர் சுத்தி வளைஞ்சு எங்கேயோ ஒரு ஐயர் கடையில போய் தயிர் சோறு வாங்கிட்டு கொடுக்கணும்னா, அதுக்கு ஒரு ரூ. 1500 அவர் செலவு பண்ணணும். ரூ. 50 தயிர் சோறு வாங்குறதுக்கு ரூ. 1500 செலவு பண்றாங்கன்னா, அப்ப தயிர் அங்க என்ன, அது தயிர் சோறு லக்ஸுரியா மாறுது, காஸ்ட்லியா மாறுது. அப்போ எந்த இடத்தில் எது அதிகமாக கிடைக்குதோ, எது இயல்பானதோ அதுதான் எளிமையானது. பெரியாரோட எளிமை அது சார்ந்துதான். காந்தியோட எளிமை வந்து காஸ்டியூம் பார்க்கறதுக்கு இருக்கணும். ஆனா அதை அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எங்க போனாலும் அதோட இருக்குது. ஆட்டுப்பால் குடிப்பாருங்கிறது, ஆட்டுப்பால் கிடைக்காத இடத்துல ஆட்டுப்பால் கொண்டு வரது சிரமமான ஒண்ணு. அப்ப காந்தி வந்து குளிர் பிரதேசமான பகுதிகளில் கூட, டெல்லி மாதிரி கடும் குளிர்ல நீங்க சொட்டர் கூட போடாம இருக்க முடியாது அங்க போயிருந்தீங்கன்னா. அவ்வளவு கடுமையா இருக்கும். வெயில் காலத்துல நல்லா இருக்கும் டெல்லியில. ஆனா வெயில் காலத்துல மட்டும் இல்ல, கடும் குளிரான காலத்திலையும் காந்தி அந்த உடையை மெயின்டைன் பண்ணாரு. ஏன்? அப்ப கடும் குளிரான காலங்கள்ல அதை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் செலவு பண்ணணும் நீங்க. ஏன் மெயின்டைன் பண்றாருன்னா, அது ஒரு பொலிட்டிக்கலா அது என்ன பண்றாருன்னா, அது எளிமையை அதை வந்து மெயின்டைன் பண்றாரு. ஒரு அரசியல் குறியீடா மெயின்டைன் பண்றாரு. இல்ல வட்டமேசை மாநாட்டிலே அப்படிதான் அதாங்க, அதை கலந்து மெயின்டைன் தன்னோட அடையாளமாக மெயின்டைன் பண்றாரு. எளிமையை ரிச்சா மாத்திட்டாரு அவரு. அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். எங்க இல்ல அது வந்து உழைக்கும் மக்களோட அடையாளம். அப்படி இல்ல, ஆ, ஆ. அப்படி இல்ல. அது வந்து என்னன்னா, தன்னை வந்து அப்படி அடையாளப்பட, அதை உழைக்கும் மக்களோட நான் எளிமையா இருக்கிறேன்னு காட்டுவதற்காக அதை பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் எளிமையா இருந்திருந்தாலும் அவர் தங்குற இடம் பிர்லா மந்திர்ல தான் தங்குவாரு. தங்குற இடத்துல எளிமையா இல்ல. அவரு நீங்க டெல்லியில எங்க கடைசியா அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது எங்க இருந்தாருன்னா, பிர்லா மந்திர்ல இருந்தாரு. அப்ப டாடா, பிர்லா இந்த மாதிரியான முதலாளிகளோட பங்களாக்கள் அவங்க தான் தங்கி இருக்குது. அப்ப எளிமைங்கிறது என்னது? அப்ப புறத்தோற்றத்தில் எளிமையை காட்டுவதற்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறாரு. அப்ப இன்னொரு கேள்வி வரலாம். அப்ப அம்பேத்கர் மட்டும் கோட் சூட் போட்டிருந்தாரு, அவர் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. அம்பேத்கர் ஏன் கோட் சூட் போட்டாருங்கிறது ஒரு அரசியல் இருக்குது. அதே மாதிரி டெல்லி மாதிரி கடுங்குளூர்ல கூட காந்தி வந்து இந்த மாதிரியான திறந்த மார்போட போட்டு எவ்வளவு பண்ணாரு. அப்போ திட்டமிட்ட காஸ்டியூம் சொன்னா, டெல்லி மாதிரி கடுங்குளிரான கடும் வெயில் அடிக்கிற காலத்துல கூட அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டாரு. அது நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம். அது நியாயம் இருக்கும். ஆனா அதுல ஒரு காரியம் இருக்கு. இவர் எப்படி எளிமையை மெயின்டைன் பண்ணாரோ அது மாதிரி அவர் வந்து ரிச்சா மெயின்டைன் பண்ணார். ஏன் அதை மெயின்டைன் பண்ணாருன்னா, அவரோட உடை நல்லா நீங்க அம்பேத்கரை பாத்தீங்கன்னா, அவர் உடையில இருந்து உட்கார்ற பொசிஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு மிடுக்கு இருக்கும். ஏன்னா அவர் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தலித் மக்களின் ஒரு பிரதிநிதியா இருக்கிறாரு. அவரோட பணிவு, அவர் கூலிக்குரிய யார் முன்னால உட்கார்றது, பணிவா இருப்பது என்பது அவர் இல்ல, ஒட்டுமொத்த மக்களும் அதை பார்த்துருவாங்க. ஆனா அவரோட இயல்பே என்னன்னா அப்படிதான். அவர் எப்பவுமே ராயலா கொடுத்துட்டாருன்னா, என்னைய வந்து நீ வந்து வேட்டி கூட கட்டக்கூடாது, துண்டு கூட கட்டக்கூடாதுன்னு சொன்னதுல நான் ராயலா இருப்பேன் அப்படிங்கிறத மத்த மக்களுக்கு நம்ம எப்பவுமே ராயலா இருக்கணும்னு காட்டுவதற்காக என்ன பண்றாரு, கோட் சூட் போடுறாரு. எங்க போட்டாலும் கோட் சூட் போடுவதற்கான அவருக்கு தெரியும். கோட் சூட் எல்லா இடத்துலையும் போடணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. ஆனாலும் ஏன் கோட் சூட் போடுறாரு? இந்த குறியீடு என்னை பின்பற்றுகிற இந்த சமூகத்தில் என்னை ட்ரெஸ் என்னை வந்து சட்டையே போடக்கூடாதுன்னு சொல்லி அதை வாங்கிக்க கோட்டு சூட்டுங்கிற ஒரு எதிர்ப்பு அரசியல் தன்னோட உடையில காட்டுறாரு. பாடி லாங்குவேஜில் அப்படிதான் இருப்பாரு. நீங்க அம்பேத்கர் போட்டோவை எங்கேயாவது தேடி அவர் கால் மேல் கால் போடாத போட்டோ ஏதாவது ஒண்ணு காமிச்சிருங்க. நீங்க அப்படி பார்க்க முடியாது. அது லிட்டரலா பண்ணுவாரு. எவ்வளவு பேர் காந்தியா இருந்தாலும், நேரு வந்தாலும், வெள்ளக்காரனா இருந்தாலும், எங்க இருந்தாலும் கால் மேல காலை சாதாரணமா அப்படி ஃபோல்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்படி தூக்கி அப்படி வைப்பாரு. தலைமையில வைக்கிற மாதிரி, அடுத்தவங்க தலைமையில உட்கார்ற மாதிரி வச்சிருப்பாரு. போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் கொடுத்தாருன்னா ஸ்டைலா வந்து செவுத்துல காலை வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ கொடுப்பாரு. இதெல்லாம் என்னன்னா மக்களுக்கு அரசியல் படுத்துறது. தன்னோட எழுத்து பேச்சுகள் மட்டும் இல்ல, தன்னோட உடை, தன்னோட பாடி லாங்குவேஜ்ல கூட அவர் இப்படி எல்லாம் பார்க்கவே முடியுங்க அம்பேத்கர். அதன் மூலமும் அரசியல் படுத்துறதுக்காக அம்பேத்கர் அதை செய்தாருங்கிறது. இதை தான் வந்து ரஞ்சித் ஒரு படத்துல வச்சிருந்தார். காந்தி கோட்டை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டை போட்டதுக்கும் அரசியல் இருக்கு. நான் கோட்டு போடுவேன்டா அப்படின்னு வசனம் வச்சார்ல, அதுதான் அது சிங்க் ஆகாம மலேசியால வச்சிருக்காரு. சைனாக்காரனை பத்தி பேசுற மாதிரி. உன்னை கோட்டு போட வேணான்னு என்னைக்கு சைனாக்காரன் சொன்னான்? நான் கோட்டு போடுவேன்டா, சூட்டு போடுவேன்டா, கால் மேல கால் போடுவேன்டான்னு சைனாக்காரனை பாத்துற மாதிரி வசனம் வச்சிருக்காரு. சைனாக்காரன் நினைச்சிருப்பான், நீ கோட்டை போடு, கால் மேல கால போடு. படம் இந்தியால பாக்குறாங்கல்ல, இந்தியால பாக்குறாங்களா? அந்த சிக்காப்லயே ஒரு இந்தியாக்காரன் தான் வசனத்தை பேசணும். கோட் சூட் போட்டதை வெள்ளக்காரன் தான் நம்மளை போட வச்சான். நீ வெள்ளக்காரன் போய் கோட் சூட் போடுனா போடுமேன்றான். நீ கால் மேல கால் போடுமேன், எனக்கு என்ன மேல வந்து இங்க ரோட்ல நடக்க கூடாதுன்னு சொன்னவன் இங்க என் தெரு முன்னால வரக்கூடாது, நீ சட்டையை போடக்கூடாது முன்னால அப்படி சீன் வைக்கணும். அது ஏன்னா அது நம்ம இதுல இருந்து எடுத்து அவர் பயன்படுத்தி அது பெரிய அளவுல கவனிக்கப்பட்டதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். இதுக்கு முன்பாக அந்த
தோசை விஷயத்துல கூட ஒரு உதாரணத்தை நீங்க சொன்னீங்க. ஆமா. அதையே கூட அடைமொழியா வச்சு உங்களை சொல்றதெல்லாம் கூட அது அது உங்களுக்கு பிடிக்காதவங்க. அது ஒண்ணும் இல்ல. அது சரி. அது என்னன்னா, நம்ம சொன்னது இயல்பா இருக்குதுன்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்றேன். உணவில், உடையில், எல்லாவற்றிலும் சாதி மற்றும் கிளாஸ் கேட்டகரி வர்க்க நிலை இருக்குது. உலகம் முழுக்க உணவில், உடையில் கிளாஸ் கேட்டகரி வர்க்க நிலை இருக்குது. இந்தியாவில் அதோடு சேர்ந்து சாதி நிலையும் இருக்குது. அப்படிங்கிறது இவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க. நீங்க சாப்பிடுகிற எந்த உணவும் நம்முடைய பாரம்பரிய உணவுன்னு கிடையாது. என்ன பாரம்பரிய உணவு? பாரம்பரிய உணவுன்னு இவங்க சொல்றதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பருப்பு நம்ம பழக்கமே கிடையாது. சாம்பார் நம்ம பழக்கமே கிடையாது. குழம்பு தான் வைக்கணும். பருப்பு பயன்படுத்துவது எளிய மக்களுக்கு தண்டனைக்குரியதா இருந்து தெரியுமா உங்களுக்கு? பருப்பு நெய்யெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தலித் மக்கள். வசதியானா கூட தண்டனைக்கு இந்தியா முழுக்க இருந்தது அது. அப்ப யாராருக்கு என்ன உணவுங்கிறது குழம்புன்னு சொல்றோம்ல, குழம்பு நம்ம மாதிரி குழம்பே வைக்க முடியாதுன்னு, அது மிளகாத்தூள் கரைசல். அவ்வளவுதான் அதில் செய்யணும் நீங்க. இல்ல அந்த இப்ப காரக்குழம்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த காரக்குழம்பு அதே வந்து பார்ப்பனர்கள் வந்து சூத்ரா குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. அதை சொல்லுவாங்க. அவங்க வத்த குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. அது வேறு, காரக்குழம்பு வேற. நீங்க கார குழம்பையே வச்சுட்டு வத்த குழம்புன்னு சொல்லக்கூடாது. ஏன் நாங்க மட்டும் வத்த குழம்பு வைக்க மாட்டோமா, இந்த வாங்கிக்க அப்படின்னு வைக்கக்கூடாது. அது வேறு. அப்போ இந்த உணவு முறையில இந்த பின்புலம் இருக்குது. இப்போ நான் நாகர்கோவில் பக்கத்துல சாப்பிடுற உணவுல அந்த இப்போ இந்த உணவு, அது பேர் என்ன, வாழைப்பழம் போட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது பேரே ஒன்று இருக்கு. அந்த உணவு ஆதிக்க ஜாதிக்கான உணவு கிடையாது. அது எளிய மக்கள் சாப்பிட்ற அந்த உணவு தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்தப்பட்ட உணவு. உணவு கிழங்கு போட்டு சாப்பிட்றது, சோறு சாப்பிடக்கூடாது. சோறு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. கப்பக்கிழங்கு சாப்பிட்றது, மரவள்ளி கிழங்கு அது வச்சு சாப்பிடணும். அதோட அடப்பிரதமன் சொல்றீங்க இல்ல, வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு கிழங்குல போட்டு சாப்பிட்றதுங்கிறதுலாம் என்னன்னா, அந்த மக்களுக்கு அதுதான் விதிக்கப்பட்டது. உடையில் இவ்வளவு பேசுறோம்ல, எவ்வளவு உடையில் வேட்டி கட்டுறது, துண்டு கட்டக்கூடாதுன்னு சொல்றது, இடுப்புல துண்டி கட்டணுங்கிறதெல்லாம் என்ன குறியீடு? உடை தானே அது. ஏன் நாகர்கோவில் பகுதிகளில் இருக்கிற பெண்கள் ஜாக்கெட் அணியக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க? அது என்னது? உடை தானே. அப்ப உடை ஒரு அங்கீகாரம். அப்போ ஒரு தோல் சீலை அணியும் போராட்டம் நடந்த ஊர் இது. அப்ப லுங்கியை பத்தி பேசுறீங்க? அது உடை தானே. ஆண்களை விட்டுருங்க, பெண்களுக்கான ஆண் மேலாடை அணியில துண்டு தான் இடுப்புல கட்டணுங்கிறது விட்டுருங்க. பெண்களே மேலாடை அணியக்கூடாதுன்னு இருந்தது. அப்ப இந்த சமூகத்தில் தோல் சீலை அணியும் போராட்டம் நடத்த சமூகத்துல உடையில் என்ன அரசியல்னு பேசுறது எவ்வளவு மோசடி. உடையில் தான் அரசியல் இருக்குது, உணவுல அரசியல் இருக்குது. உடுத்தக்கூடாதுன்னு சொன்னதை மாறி உடுத்தினது தான் இங்க ப்ராட்டஸ்ட் பண்ணோம். அது ஒரு அடையாளமா மாற்றணும் இல்லை, அது ஒரு முக்கியமானது. உணவுல அந்த பிரச்சனை இருக்குது இங்க. இந்த சமூகத்தில் அப்போ நீங்க என்னதான் பழக்கம் மாறி வந்தாலும் பரம்பரையாக லக்ஸுரியான உணவு சாப்பிட்றவர்களுக்கும் புதுசா மாற்றங்கள் வந்ததுக்கு, அரசியல் எழுச்சி வந்ததுக்கு, அவர் இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு அந்த உணவு, அது போன்ற உணவு சாப்பிடுற முயற்சி பண்றவங்களுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்போது வந்து பெரியாரிய பெண்கள் வந்து கிராப் வெட்டிக்கிறதும் கூட ஒரு இதுவா இருந்துச்சு இல்ல? ஆமா, இல்லைங்க, அதெல்லாம் பின்னால பெரியார் சொல்றாரு. ஆண் பெண் அது வந்து பெண்ணியம் சார்ந்து, சாதி சார்ந்துன்னு சொல்ல முடியாது. பெண்ணியம் சார்ந்து, அதுல வந்து பெண்ணியம் சார்ந்து ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை அதிகமா யார் ஃபாலோ பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் எதிர்ப்பு கண்ணோட்டம் பேசுகிற பார்ப்பன சமூகத்து பெண்கள் தான் அதிகமாக இன்னைக்கு அவங்க தான் அதில் அடாப்ட் பண்ணாங்க. முதலாளித்துவ சமூகத்தில் இருக்கிற கூறுகளை அதிகமாக இந்திய சமூகத்தில் யார் அடாப்ட் பண்ணிக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும், நாங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறவங்க தான் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது தெரிஞ்சுங்க. முடி வெட்டுறது வந்து இங்கே வந்து இழிவானது தெரியுமில்ல உங்களுக்கு? முடி வெட்டக்கூடாதுங்க. முடி வெட்டுறவங்களுக்கு இழிவானவங்க. முடி வெட்டுறது இழிவான ஒரு செயல். அதனால முடி வெட்டுறவங்க மேலே இழிவானவங்க அம்பட்டன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முடி வெட்டுறவங்கள வீட்டுக்கு வாசல்ல வெளியில வர வச்சு, வீட்டுக்கு பின்பக்கம் புழக்கடையில வச்சு தான் முடி வெட்டுவாங்க. முடி வெட்டிட்டு வீட்டுக்குள்ள நேரா வர மாட்டாங்க, குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். முடி வெட்டினாலே தீட்டு நம்ம ஊர்ல. அப்புறம் முடி வெட்டுறதை பத்தி பேசுங்க. இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது? இன்னைக்கு பியூட்டி பார்லர்னு மாறி இருக்கு. ஆண்கள் முடி வெட்டுவதே தீட்டு. ஒரு ஆண் வந்து முடி வெட்டுறாருன்னா அவர் வந்து அம்பட்டன் இழிவு பண்ண சமூகம். இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது அந்த சமூகத்துல? ஆண்கள் முடி வெட்டுறது இல்ல, பெண்களே முடி வெட்டிக்கிறாங்க. அவங்களே முடி வெட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. பார்பர் ஷாப்பு மாதிரி இங்க வந்து பியூட்டி பார்லர் மாறி இருக்குது. அதுல முதல்ல யார் இந்த சமூகத்தில் அக்செப்ட் பண்ணது? பெண்கள் வந்து புருவத்தை கட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து தன்னை வந்து இது பியூட்டி பார்லர் போய் பண்ணிக்கலாங்கிறத வந்து படித்த சமூகம், ஆங்கிலம் படித்த சமூகமாக வந்த முதலாளித்துவ சமூகத்து கூறுகள் வந்த நாங்க ரொம்ப ஆச்சாரமானங்கிற பெண்கள் தான் அதுல அடாப்ட் ஆகுறாங்க. நிறைய வந்து பார்பர் ஷாப்பே அந்த பெண்களே வைக்கிறாங்க. இப்ப ஏன் தீட்டு வரல? இப்ப ஏங்க முடி வெட்டுறது? ஆண்களே தீட்டுன்னா பெண்கள் போகவே கூடாது. மாறினாங்கல்ல. எப்படி நடந்தது அது? இன்னைக்கு எங்க போனாலும் வந்து அந்த எல்லா பெண்களும் வந்து நீங்க அந்த சிஸ்டத்தில் மாறல இருக்குது இல்ல. அப்ப தனக்கு தேவையா இருக்கும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா சுதந்திரமா பார்க்கப்படுது. அடுத்தவன் செய்யும் போது இழிவாக பார்க்கப்படுது. ஒரு சமூகத்தில் வந்து இன்னைக்கு ஆச்சாரம்ங்கிறது என்னன்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆச்சாரம்ங்கிறது அடுத்த சமூகத்துக்காரங்கள் செய்வதை இழிவாக பார்ப்பது தான் ஆச்சாரம். தம் இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது. மாறாக அதே வேலையை தான் பார்த்தோம்னா அது ஆச்சாரக்கேடா இருக்கிறது இல்லை. வெளிநாடு போறதாகட்டும், சவரம் பண்ணிக்கிறதாகட்டும், குடிமி வச்சுக்கிறதாகட்டும், அப்புறம் வந்து சாதாரண பஞ்சகச்சத்துல இருந்து வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறுறதாகட்டும்,
வேற லுங்கி வேற வேற விட முஸ்லீமோட தான் சொல்றோம்ல. இந்த கோட்டு பேண்ட் ஷூட்ல அந்த நம்ம ஒரு இது ஆதிசங்கரை கண்டுபிடிச்ச உடையாது. அது யாரு விட? வெள்ளக்காரன் விட. அப்ப என்னன்னா அது விரும்புற தன்மை எது ஆதிக்கமாக இருக்குதோ அதை விரும்புவது. லுங்கிங்கிறது எளிய குறியீடா இருக்குது, அதை விரும்புறது இல்ல. அப்போ நீங்க வெறும் பஞ்சகச்சம் மட்டும் தான், வேட்டி மட்டும் தான், வெஸ்டி மட்டும் தான் கட்டணும்னு இல்ல. பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறுறீங்க. பேண்ட் ஷர்ட் யாரோட குறியீடு? வெள்ளக்காரன். அது ஆதிக்க கோட் ஷூட் வெள்ளக்காரனா இருக்குது. இது எல்லாத்துக்கும் உணவுலையும் இருக்குது. நீங்க அதனாலதான் இந்தியாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உணவுல வந்து காஃபி பழக்கம் வந்து பேஸ் ரொம்ப நன்னா இருக்கு. காஃபி அப்படின்னு விளம்பரம் வருது இல்ல. காஃபிக்கு ஏன் அந்த குடும்பத்து சமூகத்தை மட்டும் விளம்பரம் வைக்கிறாங்கன்னா அவங்களோட பழக்கமா இருக்குது காஃபி குடிக்கிறது. காஃபி யார் வேதத்துல இருக்கா? காஃபி காஃபி எப்படி ஆச்சாரமா மாறிச்சு? ஏன்னா வெள்ளக்கார கலெக்டர், வெள்ளக்கார கவர்னர், வெள்ளக்கார அதிகார வர்க்கம் குடித்தது காஃபி. ஆனா அதை ரிலேட் பண்ணிக்கிறாங்க. டீ குடிக்கிறது பெரும்பாலும் அங்க கிடையாது. ஏன் டீ குடிக்கிறது இல்லைன்னா டீ வெள்ளக்கார சோல்ஜர்ஸ் குடிச்சது, இஸ்லாமியர்கள் குடித்தது, உழைப்பாளிகள் குடிக்கிற பானமாக டீ அறியப்பட்டது. காஃபி லக்ஸுரியா இருந்தது. அதனால காஃபி பழக்கத்தை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க பேண்ட் ஷர்ட் மாதிரி. அதே மாதிரி கிரிக்கெட் யார் இருந்தாங்கன்னா வெள்ளக்கார கவர்னர் ஆனா, வெள்ளக்கார கலெக்டர் ஆனா, அவனோட சேர்ந்து கிரிக்கெட் ஆனதுனால அக்ரகாரத்துக்குள்ள கிரிக்கெட் பழக்கம் வந்தது. இன்னும் கிரிக்கெட் வேதத்துல இருக்கா? ஏன் ஃபுட்பால் ஆடுறது இல்ல? பெருமாளே கிரிக்கெட் ஆனார்லாம் கதை இல்லைங்க. சொல்றாங்க. ஃபுட்பால் ஏன் ஆடுறது இல்ல? அதுவும் வெள்ளக்கார ஆட்டம் தானே. ஃபுட்பால் உழைப்பாளிகள் ஆடுற ஆட்டம். அங்க இருக்க சோல்ஜர்ஸ் ஆடுறது, உடல் உறுப்பு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி அக்ரஹாரத்துல நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்தாங்க. வட சென்னை மீனவர் பகுதி, தலித் மக்கள் பகுதியில் நிறைய ஃபுட்பால் பேர் உருவாகிறாங்க. அதனால உழைப்பு சார்ந்தது. அது வெள்ளக்கார ஆட்டம் தானே. ஏன் அதுக்கு போறதுனா அது வந்து சோல்ஜர்ஸ். இந்த குறியீடுகள் நீங்க உணவிலிருந்து, உடையிலிருந்து, விளையாட்டு எல்லாவற்றிலும் வர்க்க வேறுபாடும் சாதி வேறுபாடும் இங்க இருக்குது. அது வெளிநாட்டுல வர்க்க வேடாபா இருக்குது. வெளிநாட்டு இங்க வரும்போது அது சாதி வேறுபாடும் மாறிடுது. அப்ப எது கிரிக்கெட் ஆச்சாரமா மாறிடுது, காஃபி ஆச்சாரமா மாறிடுது, டீ வந்து இதுவா மாறிடுது, கோட் சூட் ஆச்சாரமா மாறுது, பேண்ட் ஆச்சாரமா மாறிடுது, லுங்கி ஆச்சாரக்கேடா மாறிடுது. எதுவுமே கிடையாது இல்ல. அப்ப இந்த பின்புலம் ரொம்ப முக்கியமானது. காஃபி வந்து டபரா செட்ல தான். ஆமா, ஃபில்டர் காஃபி. அந்த குறியீடு அது வெள்ளக்காரன் காஃபி குடிச்சது. அப்ப எப்படி மாறுது அது? நீங்க இப்ப நீங்க காஃபி குடிக்காதவங்களை பார்க்க முடியுமா? காஃபி டேஸ்ட் அதுக்காக மெனக்கட்டுறாங்க ரொம்ப காஃபிக்காக. அது எங்க இருக்கு? வேதத்துல இருக்கா? எங்க இருக்கு? காஃபி யார் கொடுத்தது? வெள்ளக்காரன் தான் பணம் தானே. டீக்கு அந்த முக்கியத்துவம் இருக்கா? கிடையாது. நீ இப்போ சொல்லலாம், ஏன் டீ குடிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். உடனே எல்லாத்துக்கும் எவ்வளவு பேர் டீ குடிக்கிறாங்க. பொது அடையாளத்தை தான் நம்ம சொல்றோம். அதை தான் நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க இது நடந்திருக்குது. உலகில் இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் நம்ம போறோம் இல்லைங்க. சாதாரண ஒரு 3 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஹோட்டலுக்கு, எங்க வேற வேணாலும் போகலாம். கையில யார் போனாலும் ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாதாரண ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ஒருத்தர் வாசல்ல நின்று அப்படி கதவை திறந்து குனிஞ்சு கதவை திறக்கிறாருல, அந்த பழக்கம் எப்படி வந்தது? எப்படிங்க வந்தது? நீங்க வரவர் யாருன்னு தெரியாதவருக்கு, நீங்க ஆதிக்க ஜாதியா, தலித்தா, உயர்ந்தவரா, தாழ்ந்தவரா, நீங்க வந்து அவரா இவராலாம் கிடையாது. யாரு போனாலும் கதவை திறந்து விடுவாங்க. உள்ள போனா யார் போனாலும் ரெஸ்டாரண்ட்ல பணிவா வந்து ஒருத்தர் பக்கத்துல நிப்பாரு. அவ்வளவு பணிவா நம்ம வேலைக்கு ஆள் வச்ச கூட இருக்க மாட்டாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்ல போனா அவர் நம்மளோட வசதியா கூட இருப்பாரு. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறாரு, வந்து கேட்பாரு என்ன வேணும்னு கேட்பாரு. நம்ம சொல்லுவோம், ஆர்டர் பண்ணுவோம். எஸ் சார் பாரு, இன்னொருத்தர் ஒரு பணி. இந்த சிஸ்டம் எப்படி வந்தது? இது பிரெஞ்சு புரட்சியால் வந்தது. பிரெஞ்சு புரட்சி நடந்தது இல்ல. பிரெஞ்சு புரட்சி நடந்த போது பிரெஞ்சு புரட்சியில் பிரபுக்களும் மன்னர்களும் பிரபுக்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க? மக்கள் பிரெஞ்சு புரட்சியில் அவங்கள வெட்டி கொண்டுட்டாங்க. பிரபுக்கள்லாம் செத்து போயிட்டாங்க. அப்ப பிரபுக்கள்ங்கிறது பெரிய மன்னர் மாதிரி. அவங்க லைஃப்ஸே அவங்களோட பங்களா, அரண்மனை, அதுல அவங்க சமையல்காரர் இப்ப 30-40 பேர் வேலை பார்ப்பான் ஒரு பிரபுக்கும். அவ்வளவு வேலைக்காரர் இருப்பாங்க. அந்த சமையல் கலைஞரை வேலையை விட்டு நின்று அவங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம போகுது. பிரபுக்கள்லாம் வீழ்த்தப்படுறாங்க. அப்ப ரோட்டு வந்து நிக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்களுக்கு ஒண்ணு சமையல் தான் தெரியும். பிரபுக்களுக்கு சமையல் பண்றது. அவங்க என்ன பண்றாங்க? தனக்கு பிரபுக்கள், மன்னர்களுக்கு சமையல் பண்ண மிகப்பெரிய சமையல்காரர்கள்லாம் வீதிக்கு வந்து தனக்கு என்ன தெரியுமோ அதை விலைக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதனாலதான் சாமானியர்கள், பணக்காரர்கள் சாப்பிட்ற ஃபுட்டு மாறினதுக்கு பிரெஞ்சு புரட்சி ஒரு காரணம். நீங்க அது வரைக்கும் சாப்பிடாத ஐட்டம்லாம் அவங்க புதுசா நம்ம சாப்பிடுறாங்களா? ரெஸ்டாரண்ட்ல வர்றது பணக்காரர்கள் சாப்பிடுற உணவை எளியவர்களுக்கு சாதாரண விலைக்கு கொடுக்கறதுக்கு தன் தொழில் சார்ந்து வந்து பிழைப்புக்காக என்ன பண்ணாங்க? செஞ்சு கொடுத்த உடனே மக்களுக்கு இப்படி ஒரு உணவா, இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையேன்னு அந்த அடாப்டுக்கு வந்தது. அந்த பணி எங்க இருந்து வருது? பிரபு கிட்ட நின்னுது. ரெஸ்டாரண்ட்ல ஏன் பணி கொடுக்குறாங்கன்னா பிரபு கிட்ட இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கூட கும்பிட்டு போட்டு அப்படி பின்னால போகணும்ல. இந்த முறை ரெஸ்டாரண்ட் வைக்கும்போது அங்க வேலை பார்த்தவங்க உணவை மட்டும் அங்க சர்வீஸ் பண்ணல. அதே ஸ்டைல்ல அந்த பிரபுகள் சாப்பிட்ட உணவை, அந்த பணிவையும் காசு கொடுக்குறவங்க பிரபு தானே அவங்களுக்கு முதலாளி. நீ யாரா இருந்தா அது இந்தியாவுக்குள்ள வரும்போது சாதி சமூக அமைப்பில் புரட்சிகர மாற்றத்தை கொடுக்குது. இது எல்லாமே அது சார்ந்து இருக்குது. உருளைக்கிழங்கு உணவு நம்ம சாப்பிட்றோம்ல, உருளைக்கிழங்கு நம்ம ஊர்ல வந்தது. நம்ம சாப்பிட்ற எந்த உணவும் நம்ம அடையாளம் கிடையாது தெரியுமில்ல. இட்லின்னு நம்ம சொல்றோம்ல, தமிழர் பண்பாடு. நீங்க பாருங்க, நம்ம சாப்பிடலாம்னு இன்னைக்கு சித்த வைத்தியர்ல இருந்து தமிழ் தேசியம் பேசுற சித்த வைத்தியர்கள் வரைக்கும் எல்லாம் சொல்றாங்க. அது இந்தோனேசிய பலகாரம், ஆவியில வேக வைக்கிறது. பல்வேறு
பல்வேறு பொருட்கள் ரொம்ப குறைவான எல்லாம் உணவுல அவ்வளவு மாற்றங்கள் வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, வெங்காயம் ரொம்ப நல்லது, சிறப்பானது, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து தான் அடாப்ட் பண்ணி மாத்ததுனால அது அதோட சேர்ந்து புழங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல. உருளைக்கிழங்கு. அது உருளைக்கிழங்கு வந்து அமெரிக்காவுல இருந்து விளைக்கப்பட்டது. அமெரிக்காவுல இருந்து தான் பிரான்ஸுக்கு வருது. சாத்தான் சாத்தானின் பலகாரம்னு பிரான்ஸ் மக்கள் அதை புறக்கணிக்கிறாங்க வேணான்னு. ஆனா உணவு பஞ்சம் ஏற்படும் போது அவங்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படுது பிரான்ஸ்ல சாப்பிடறதுக்கு. அப்போ உருளைக்கிழங்கு தான் அவங்கள வாழ வைக்குது. உருளைக்கிழங்கு சாத்தான்னு சொன்னவங்க அப்படி என்ன பண்றாங்க, கொண்டாடி சாப்பிடுறாங்க. வெள்ளைக்காரனும் உருளைக்கிழங்கு உருவான நாட்டில் கூட அவனும் சாப்பிட்டதில்ல. பிரெஞ்சு ஃப்ரைன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறான். பிரான்ஸ்காரன் தான். அதை ஃப்ரை பண்ணி அழகா சாப்பிடலான்னு கண்டுபிடிச்சு கொடுத்தான்ல, அது உணவுல மாற்றம் கொடுத்துருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிலும் உடை, உணவு, எல்லாவற்றிலும் விளையாட்டு, எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குது. அதில் சாதி, வர்க்க கண்ணோட்டம் நிறைஞ்சிருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். லுங்கி என்பதை ஒரு ஒரு முதலமைச்சர் ஒரு மருத்துவமனையில் கட்டி உட்கார்ந்துருக்கிறாருங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வல்லங்கிறத தெரிஞ்சுங்க. அது கொண்டாடப்பட வேண்டியது. எளிய மக்களின் சார்பாக ஒரு பிரதிநிதித்துவமாக அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது அரசாங்கம் நடத்துறாரு. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு, பார்க்க போனாங்க அப்படின்னா அது வேற. ஹாஸ்பிட்டலில் ஓய்வில் இருக்கிறாரு, அப்போ விசிட்டர்ஸ் பார்க்க போனாங்க, அப்போ லுங்கி கட்டியிருக்காருங்கிறது வேற. லுங்கியை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு ஒரு துண்டை போட்டு அரைக்கை சட்டையை போட்டு அழகாக ஒரு அண்ணாச்சி மாதிரி, ஒரு பாய் மாதிரி, ஒரு எளிய ஒரு 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 உழைப்பாளி மாதிரி உட்காந்து எடுத்து போட்டு பில் பார்த்து சொல்கிறாருல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் உங்கள் முன்னால் தான் அதை அந்த ட்வீட்டே போட்டாங்க. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.